பேச தெரியாத ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு நீங்கள் எதை பண்ண போகிறீங்க? சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டு வரும், ஒரு 20% வரும். கமல்ஹாசன் சொன்னார்ல, ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் அல்லன்னு. அந்த மாதிரி ஆகிடும். இன்னொரு மக்கள் நீதி மையமாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது. நீங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பயிற்சியாக எடுத்துருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் ரெடி ஆகுறது? அவங்க டெரராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. 70 வயசில் ஒருத்தர் இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்காரு, இந்த சைடு ஒருத்தர் எழுச்சி பயணம்னு கிளம்பிட்டு இருக்காரு. 2 பேருக்குமே 70 வயசு கடந்தவர்கள். நீங்கள் கேட்டால் இளைஞர் 50 வயசு எல்லாத்தையும் விட்டு வரேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏங்க ஏதாவது ஒன்றே எடுத்துக்கிட்டே பேசுகிறீங்க. வேற செயற்குழு கூட்டம், போராட்டம் நடத்தி, செயற்குழு கூட்டம் அவங்க கட்சி கூட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்க சந்திச்சாங்க, செயற்குழு நடத்துனாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. வேற வெவ்வேறு நேரங்களில் ஆட்டோ வந்துடும். ஆதவ அர்ஜுனா கூட 4 கன்னு வச்சிருக்கிறேன், 4 பேர் லெப்டினன்ட் கர்னல்னு அதிலே போட்டிருக்காருல்ல. இல்லை சும்மா என்னங்க விஷயம், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, யார் நீங்கள் கேட்கணுமா வேணாவா? எதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங்? பாதுகாப்பு கேட்கலாம். தலைவருக்கு மட்டும்தான் ஒய்யா, எனக்கு ஒய் வேணாவா? 2016 விஜயகாந்த் அவர்கள் விட்டதை 2026 விஜய் அவர்கள் பிடிப்பார். 2016 எதை விட்டார் விஜயகாந்த்? மக்கள் நல கூட்டணி அமைச்சு ஒரு தோல்வியை தழுவினார். எங்களை மாதிரி ஆள்லாம் ஓப்பனாக சொல்லிட்டோம், 0. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. சரி, இப்போ இந்த ஃப்ளாஸ், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வரக்கூடிய மாநாட்டில் இவங்க வந்து சரி பண்ணுவாங்க. அதாவது அரசியல்ன்றது பயிற்சி கலன்றது உண்மைதான். ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது. நீங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பயிற்சியாக எடுத்துருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் ரெடி ஆகுறது? ஓகே, புரியுது. சரி, பயிற்சி எடுத்துக்கிறது நல்ல விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் பல தடவை உங்களுக்கு கிடச்சிது. அதெல்லாம் வேணாம், நாங்களே எங்களுக்குள்ளேயே இருந்துக்குவோம், நாங்களே பண்ணிக்குவோம்னா அது எப்படி நடக்க முடியும்? ஒரு 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 பேக்கரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கரிக்கு கேஷியரில் உட்காரத்துக்கு ஒருத்தருக்கு தெரியணும். பேக்கரின்னு வேறு எதுக்கு போயிடாதீங்க. புரியுது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது கேக் செய்யணுன்னா ஒருத்தர் கேக் செய்ய தெரியணும், ஒருத்தருக்கு ஸ்டாலில் விற்க தெரியணும், ஒருத்தருக்கு பேக் பண்ண தெரியணும். திடீர்னு 4 பேர் சேர்ந்து ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏப்பா யாராவது ஒருத்தர் மாஸ்டராவது சேர்த்துங்கப்பா, கேக்காவது செய்யறதுக்கு தெரியணும்னா அதெல்லாம் இல்லை, நாங்களே செஞ்சுக்குவோம், எங்களுக்கு தெரியும், யூடியூப் பார்த்து நாங்கள் பண்ணிக்குவோம்னா அப்புறம் என்ன கேட்குறேன்? இல்லை இந்த கிறிஸ்மஸுக்கு நல்லா விற்றுருக்கலாம்ல அப்படின்னா, இல்லை இந்த கிறிஸ்மஸ் போட்டோம், இதில் நாங்கள் சில பயிற்சி எடுத்துக்கிட்டோம், அடுத்த தடவை நாங்கள் பாரு பொங்கலுக்கு என்ன மாதிரி பண்ணுறோன்னா, இது பயிற்சி காலமா? இது யுத்த காலம். அவங்க டெரராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. 70 வயசில் ஒருத்தர் இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்காரு. மண் வளம் காப்போம், மானம் காப்போம், ஏதோ காப்போம்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. உங்களோட என்னோட ஓரணியல்னு. இந்த சைடு ஒருத்தர் எழுச்சி பயணம்னு கிளம்பிட்டு இருக்காரு. 2 பேருக்குமே 70 வயசு கடந்தவர்கள். நீங்கள் கேட்டால் இளைஞர் 50 வயசு எல்லாத்தையும் விட்டு வரேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது கேட்டால் நான் வரலையா, நான் வந்தேன்ல, மாநாடு நடத்தணும்ல அப்படின்னு. எப்போ? 2 மாதம் முன்னே அப்படின்னு. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆர்ப்பாட்டம் நடத்தணும்ல எப்போ? இந்த போன 13 அப்படின்வாங்க. இதை வச்சுக்கினா அடுத்த ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஓட்டிடுவாங்க. ஒரு ரினியூவல் பண்ணிட்டார்ல, தலைவர் வந்தார்ல, பேசினார்ல, என்னங்க பேசினாரா இல்லையா அப்படின்னு. ஆகஸ்ட் 20 இதே மாதிரி மேடையில் ஏறி ஒரு அந்த பாட்டு மட்டும், அந்த பாட்டே 3 நிமிஷம் ஓடுது, கொள்கை பாட்டு. இவங்க 2.5 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ மாநாடு சரி, இதெல்லாம் விட்டுருங்க. ஆகஸ்ட் 25 மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க? ஆளுக்கு 10 நிமிஷம் பேசுவாங்க. ஒரு இந்த தடவை தலைவரை நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பேசணுன்னா, சரி 2.5 நிமிஷம் பேசிக்கிறேன்னா இந்த தடவை 5 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா 5 நிமிஷம் பேசுவார். அவ்வளோதான். பெருசாக ஒரு அந்த மாநாடுன்றதுடைய அர்த்தம் என்னென்னா, தொண்டர்களை திரட்டுவது, அவர்களை அரசியல் மயப்படுத்துவது, கட்சியுடைய கொள்கைகளை அவர்கள்ட்ட பரப்புறது, அவங்க போய் தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரு ஸ்ப்ரெட் ஆகிறது, உலகத்துக்கும் செய்தி சொல்கிறது. இந்த கட்சி கொள்கைகள் மற்ற விஷயங்களை பேசும்பொழுது அது ஊடகங்கள் மூலியமாக அது தமிழகம் முழுவதும் போய் ரீச் ஆகும். ஆனால் இவர்கள் அந்த நோக்கத்தை பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். 25லையாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கே இதே தான் பண்ணுவாங்க. ஓகே. இல்லை, மாநாடு மேடையில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்ல தாவேக்காவில். இந்த மாநாட்டு மேடையில் இவங்கெல்லாம் வந்து இந்த கட்சியிலேருந்து இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்குறோம். அண்ட் இந்த மக்கள் எல்லாம் வந்து ஏறுவாங்க. ஏன்னா போராட்டத்திலே நம்ம பார்த்துருந்தோம், நிறைய விக்டிம்ஸை கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. அது யாருமே பண்ணலை அப்படின்னாலுமே இவங்க பண்ணுறாங்க அப்படின்போது அந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது பார்க்க முடியுமா? யாரும் பண்ணது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அந்த 18 ஃபேமிலி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அந்த மாநாடுகளில் கொண்டு வந்து இணைப்பாங்கன்றீங்கல்ல, இப்போதுலேருந்து புஷி தேடினுக்கிறாராம். குறைந்தது 25 வருடத்துக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்திருக்கணும், எம்எல்ஏ எம்பியா. அவங்க யாருன்னு அந்த தெருவில் இருக்கிறவங்க கூட தெரியக்கூடாது. ஆனால் திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருக்கலாம். அவங்க யாருன்னு பக்கத்து வீட்டில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஆளாக பார்த்து பிடிச்சிட்டு வாழ்ந்துக்கிறாங்க. இப்போ 3 பேர் சேர்த்தாங்கல்ல ஏற்கனவே,
ராஜலட்சுமி அவங்க கூட கோச்சிக்கினாங்களாம். என்ன போய் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு இவர் அப்படின்னு. யாருக்குமே தெரியலனா தெரியாதுன்னு தான் சொல்லணும். அவங்க ராஜலட்சுமி இன்னொருத்தர் இன்னும் 2 எம்எல்ஏ சேர்த்தாங்கல்ல பாருங்க, நமக்கு யாருன்னு தெரில. எப்போ இருந்தாருன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாருங்க இவர் வந்து அப்புறமா ஜெயலலிதா காலத்தில் கடைசி காலத்தில் இவர் இருந்தாருங்க. இவங்க 2011 இருந்தாருங்க. எங்கே? மயிலாப்பூரில் இருந்தாங்க. அப்படி கேட்குற மாதிரி இருக்கிற ஆளாக கொண்டு வந்து 3 பேர் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க? ஒருத்தர் பாவம் பேட்டி கொடுக்குறேன்னு லைட்டாக கேட்டை விட்டு வெளியில் வந்துட்டார், கேட்டை விட்டு உள்ளே விடல தான். இப்போ அவங்க எங்கங்க? இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். ஏன்னா இவர் வந்து ஓசோன் படலம், யாரையும் உள்ளே விட மாட்டார். உள்ளே விடணுன்னா இந்த மாதிரி 25 வருஷம் ரிட்டையர்ட் பார்ட்டியாக தேர்ப்பா, ரிட்டையர் ஆகி 10 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல கூட்டுவான், சேர்த்துக்குவோம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இந்த உருட்டு தான் உருட்டுவாங்க. ஓகே. ஏன்னா 2016 விஜயகாந்த் அவர்கள் விட்டதை 2026 விஜய் அவர்கள் பிடிப்பார். அதனால தான் ஆகஸ்ட் 25 அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு மதுரை மண்ணில், அவர் பிறந்த மண்ணில் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2016 எதை விட்டார் விஜயகாந்த்? மக்கள் நல கூட்டணி அமைச்சு ஒரு தோல்வியை தழுவினாரு. மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது அது விளங்காதுன்னு தெரியும். அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது அது விளங்காதுன்னு தெரியும். எங்களை மாதிரி ஆள்லாம் ஓப்பனாக சொல்லிட்டோம், 0. இது வந்து ஓட்டை பிரித்து ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கிறது தான் இது ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டோம். ஆளுக்கு 5000 ஓட்டு 3000 ஓட்டுன்னா அதை வச்சு என்ன பண்ணுறது? இவர்கள் தர மாட்டாங்கன்னு. விஜயகாந்தோடைய அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கடைசி காலம். ஏற்கனவே அவர் 2009 தான் உச்சத்தை தொட்டார். 8-9% 10% நெருங்கினார். அதற்கு பிறகு 2014 பாஜக அந்த என்டிஏ கூட்டணியில் போயிட்டு டவுன் தான், 6-4 இப்படி ஆயிடுச்சு. அதனால் அந்த இவங்க தான் யாருமே கூட்டணி கிடையாது, நாங்கள் தான் எல்லான்றாங்கல்ல. விஜயகாந்த் டிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தார், கட்சி டைமில் தான் பிடிச்சி இப்படி இழுத்து போட்டாங்க. அதனால் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தவற விட்றீங்க. மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கான நீங்கள் லவ்வை கூட ஐ லவ் யூன்னு சொன்னால் தானேங்க எதிரால் அவங்களுக்கு தெரியும். சும்மா டி ராஜேந்திர மாதிரி அப்படியும் இப்படியும் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணுவான். எவன் லவ் யூ சொல்கிறான்னா அவனை இது பண்ணிட்டு போவோம். சரி நான் இப்படி வரேன், இன்ஸ்டாகிராமில் பழகினா தான் இன்றைக்கெல்லாம் பொண்ணுங்களை லவ் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராமில் பழகி காதலித்தார்கள்லாம் வரதில்ல செய்தி. நீ இப்போ போயிட்டு வாழ்த்தட்டை வாங்கி போஸ்ட்டில் அனுப்பிச்சிருந்தேன்னா வேலை ஆகுமா? அதனால் அப்டேட் ஆகணும்ல. ஓகே, அந்த அப்டேட் ஆகலையே. அதனால் இவர்கள் எத்தனை மாநாடு நடத்தினாலும் நம்ம சொல்கிற இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு அந்த இது போனால் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். மக்கள்கிட்டயே தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டையும் அரசியல் நிலைப்பாட்டையும் மக்களுடைய பிரச்சனையும் பேச தெரியாத ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு நீங்கள் எதை பண்ண போகிறீங்க? சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டு வரும், ஒரு 20% வரும். அடுத்த தேர்தலில் அதுவும் புரிஞ்சுக்குவாங்க ஜனங்க. கமல்ஹாசன் சொன்னார்ல, ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் அல்லன்னு. அந்த மாதிரி ஆகிடும். இன்னொரு மக்கள் நீதி மையமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே. முதல் மாநாடே மதுரையிலையும் திருச்சியிலையும் தான் பெர்மிஷன் கேட்டாங்க. அங்கே கொடுக்கப்படாத பட்சத்தில் தான் விக்கிரவாண்டியில் நடந்துச்சு அப்படின்ற செய்தி பார்த்தோம். அண்ட் இந்த முறை மதுரை கொடுத்துருக்காங்க. அண்ட் மதுரையில் நிறைய மாநாடுகள் தொடர்ந்து நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். முக்கிய கட்சிகள் எல்லாருமே மதுரையை தான் சூஸ் பண்ணுறாங்க. சென்டிமெண்ட். சமீபத்தில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்காங்க, திருப்பரங்குன்றம் மாநாடு நடந்திருக்கு. அண்ட் இப்போ விஜயோடைய மாநாடு எதை உணர்த்துது? தென்மண்டலம் முழுவதும் பாஜகவுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது, திமுக அதிமுகவுடைய கோட்டை, குறிப்பாக அதிமுகவுடைய கோட்டை. இன்னொன்று ஒரு சென்டிமெண்ட்டாகவே எல்லாருமே மதுரை மாநாடு நடத்துகிறது. எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே கட்சி ஆரம்பித்தோன்னே மதுரையில் மாநாடு, மதுரை உலகத்தமிழ் மாநாடு. இப்போ எந்த காலத்துலேயும் பொதுக்குழு கூட்டத்தை வெளியில் நடத்தாத திமுக மதுரையில் பொதுக்குழு கூட்டம், இவர்களுடைய இந்து முன்னணி மதுரை மாநாடு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு சென்டிமெண்ட் டச்சு மாநாடுகள் நடத்துறது மூலிமா எதிர்பார்க்குறாங்க. சினிமாவில் போன படத்தில் ஏன்பா கோழி பிடிக்கிறான்னு கேட்பாங்களா ஒரு படத்தில். போன படத்தில் அவங்க கோழி பிடிச்சி அந்த படம் நல்லா ஓடிச்சு, அதனால தான் இந்த படத்துலையும் கோழி பிடிக்கிற மாதிரி சீன். அந்த மாதிரி தான் இதெல்லாம். இவங்க ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. பெரியார் ஒரு கொள்கை தலைவர் தானே, இன்றைக்கி பந்தகாலம் நட்டுனுக்குறாங்க. காமராஜர் ஒரு கொள்கை தலைவர் தானே, திருச்சி சிவா கேவலமாக பேசிட்டார்ல, ஒரு அறிக்கை விடுறது அதெல்லாம் கிடையாது. டெம்ப்ளேட்டு அதுதான் நல்லா என்ன வச்சு திமுக என்ன பண்ணிக்கிறாங்க, அதே நம்மளும் பண்ணணும் தான். அதனால் இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அவர்கள் அந்த மாநாடு நடத்துகிறாங்க. இன்னொன்று எங்கேயாவது ஒரு இடத்துல நடத்தி தானே ஆகணும். ஓகே. அது மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் என்ன பண்ணுறது, அதனால் மதுரை நடத்துகிறாங்க. இல்லை, அந்த முக்குளத்தூர் பெல்ட்டு அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அப்போ கொங்கு பெல்ட்டுன்னா மோசமா? அப்போ டெல்டா என்ன இதுவா, மத்திய மண்டலம்னா இதுவா? அப்படியே கேட்குறது. எங்கேயாவது ஒரு இடம் நடத்தணும், மதுரையில் நடத்தணும்னு நடத்துகிறாங்க, அவ்வளோதான்.
ஓகே ஓகே. அண்ட் நிறைய விஷயம் சொல்கிறாங்கல்ல சார், நாங்கள் எந்த விஷயத்தை இனிஷியேட்டிவாக எடுத்தாலுமே எங்களுக்கு வந்து நிறைய த்ரெட்டனிங் வருது, நீங்கள் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு பெர்மிஷன் கொடுக்காம எங்களை வந்து மிரட்டுறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க ப்ராப்பராக அப்படின்ட்டு. இதெல்லாமே நிஜமாவே நடக்குதா இல்லை அவங்க சொல்கிறாங்களா? இதெல்லாம் நிஜமாவே இவர்களுக்கு மட்டும் நடக்குதான்னு கேளுங்க, ம். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். எல்லாருக்கும் தான் நடக்குது, ஓகே. யாருக்கு நடக்கல? ம். திமுக ஆரம்பித்த காலத்தில் கலைஞர்கள்லாம் அப்படியே வாங்கின அடிச்சு தூக்கி காவால தூக்கி போட்டு போயிட்டாங்க கலைஞரை. எந்த விஷயத்துக்குமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆமா, எங்களுக்கு தர நிறைய மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஏங்க, இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்ன்றாங்க. அண்ணா எங்களை மட்டும் ஏன் இவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டி அடக்குமுறைக்குள்ளாக்குறீங்கன்னு மாணவி கேட்குறாங்க. விவகாரத்தில் ம். பர்மிஷன் கொடுத்து சீமான் வராரு போராட்டம் நடத்துறதுக்கு, அங்கே வந்து பர்மிஷன் இல்லைன்றாங்க. ம். சௌமியா அன்புமணி பர்மிஷன் கொடுத்து வர்றாங்க, இங்கே பர்மிஷன் இல்லைன்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆளுங்கட்சி அதை தான் பண்ணோம். அதை மீறி சீமானு 10 நிமிஷம் ப்ரெஸ்ஸை பார்த்து இந்த அயோக்கியத்தனம்லாம் பண்ணுறான்னு பேசிட்டு போகிறாரா இல்லையா? ஈவினிங் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தடவை பேசுகிறாரா இல்லையா? அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு, அது ஒரு போராட்ட வடிவமா இல்லையா? அண்ணாமலை அதோட விட்டாரா? ட்விட்டரில் போடுறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாருல்ல. ஏன் அண்ணாமலை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விஆர்எஸ் கொடுத்துட்டு ரஜினி கட்சிக்கு வர சேர மாதிரி அப்படின்னு கொண்டு வந்து பிஜேபியில் கொண்டு வந்து தலைவராக்குனாங்க. 1 இயர் 1.5 இயரில் அவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தலைவர்களில் ஒரு ஆளாக ஆயிட்டாரா இல்லையா? எது அவரை ஆக்கியது? பேச்சு தானே, சப்ஜெக்டை தொட்டது தானே. அப்போ இதை செய்கிறவங்க, இதை பேசுகிறவங்க, தொடர்றவங்க ஜெயிக்கிறாங்க. நான் அப்படியே இந்த மாதிரி அப்படியே இருப்பேன், ஓரமாக இருப்பேன் அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான். ஓகே. அப்போ அவர் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கைகள் இதெல்லாமே போதுமானதா இல்லையா? அறிக்கையில அவன் கட்சிக்காரங்க படிக்க மாட்டாங்க. ம். கட்சிக்காரங்களாம் படித்தாங்கன்னா வேற எங்கேயோ போயிடுவாங்க. அதெல்லாம் உதவாது. அது ஒரு வடிவம். இப்போ அண்ணாமலை ட்விட்டரில் போடுறாரு, அதுக்காக பேட்டி கொடுக்காம இருக்காரு. சீமான் ட்விட்டரில் போடுறாரு, அறிக்கை வெளியிடுறாரு, பேசாமல் இருக்கார். இல்லை பேசிட்டேன், அறிக்கை வெளியிட்டேன்னு போராடாமல் இருக்கார். டிஎம்கே எடுத்துங்க, ஏடிஎம்கே எடுத்துங்க, அறிக்கை விடுறாரு, ட்விட்டரில் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்ட மேடைகளும் பேசுகிறாருல்ல. அதிமுக போராட்டம் நடத்தாமல் இருக்குதா? நயினார் நாகேந்திரன் சும்மா இருக்காரா? எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கேட்டால் ஷூட்டிங்னாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு 4 மாதம் ஆகுது. அப்புறம் பர்த்டேன்னாங்க, அது முடிஞ்சிச்சு. இப்போ கேட்டால் செப்டம்பர்ன்றாங்க. செப்டம்பர் வரும்போது மழை நிகழ்வுகளை பார்க்க முடியுதுல்ல சார், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க. ஏங்க ஏதாவது ஒன்றே எடுத்துக்கிட்டே பேசுகிறீங்க. வேற செயற்குழு கூட்டம், போராட்டம் நடத்தி, செயற்குழு கூட்டம் அவங்க கட்சி கூட்டாங்க. நடத்த போகிறாங்க. எந்த போராட்டம் நடத்துனாங்க? செயற்குழு 3 சொல்லிட்டீங்க இருங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க சந்திச்சாங்க, செயற்குழு நடத்துனாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. வேற பரந்தூர் மக்களை சந்திச்சது அன்னைக்கா? அப்புறம் விக்கிரவாண்டி நடத்துனாங்க, ஆஃபீஸ் இங்கே நீலாங்கரைக்கு வர வச்சு, பனையூருக்கு வர வச்சு சந்திச்சது. வேற 6 எத்தனை மாதத்தில்? 2 வருஷத்தில் 6 சம்பவம். வேறு 2 வருஷத்தில் திமுக என்ன சம்பவம் செஞ்சதுன்னா ஒரு 40 இருக்கும். இவரில் கேட்டால் ஒரு 40 இருக்கும். டெய்லி வெளியே வர்றீங்களா? நான் கேட்குறேன். டெய்லி நீங்கள் இல்லை, தாவேகா சார்பாக இந்த ஸ்போக்ஸ் பர்சன் டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பேசுகிறாரு, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டு பண்ணுறாரு, ஏதாவது இருக்கா? அதிமுக எடுத்துங்க, ஜெயக்குமார் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பார், அங்கே செல்லூர் ராஜு பேசிகிட்டு இருப்பார், இங்கே சிவி சண்முகம் பேசிகிட்டு இருப்பார், கேபி முனுசாமி ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பார், இந்த திண்டுக்கல் சீனிவாஸ் ஒரு இடத்துல பேசுவார், எடப்பாடி ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பார். ஒரே நாளில் இத்தனை பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே எடுங்க, திருச்சி சிவா காமராஜரை வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பார், ஆசா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார். இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, டிபேட்ஸில் உட்கார்றாங்க. இது போதும்? அது போதாது. அது வந்து ஸ்போக்ஸ் பர்சன். நாங்கள் சொல்கிறது தலைவர்களை. ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாத்தையும் தான் இருப்பாங்க. இப்போலாம் ஸ்போக்ஸ் பர்சன்லாம் தேவையே இல்லை. பாஜக நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீ அனுப்பாட்டி போ, நீ வாப்பா, என்ன வேணும் சார், எனக்கு எப்படியாவது சான்ஸ் உட்காரணும் கேமரா முன்னாடி, வலதுசாரி ஆதரவாளர்னு உட்காரியா? உட்காடுறேன் சார், உட்காந்துக்கிறேன். நீயே அதிமுக யாரும் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க, சரி நீ வந்து அதிமுக சார்பாக பேசுகிறியா, அதிமுக ஆதரவாளர்னு போட்டுக்கிறேன், நீயே ஓபிஎஸ் ஆதரவாளர்னு போட்டுக்கங்க. இப்படி தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ராங்க. டெய்லி உட்காந்து சண்டை போட்டுனுக்குறாங்க. ஏய் அவ்வளோதான், நீ என்ன தெரியுமா, இதுதான் இது டிபேட். யாராவது பார்க்குறாங்களா டிபேட்டை? அந்த நெறியாளர்கள் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். டிபேட்லாம் ஃபெயிலியர் மாடலுங்க. புரியுது. இல்லை அதுதான் கேட்குறேன், இந்த மாதிரியான வகையில் அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்றது என்னென்னா, ஜெகதீஸ்வரன் பேட்டி கொடுத்துருக்காரு, ஏதாவது கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களாம், நீ பேசிக்க போன்றுவாங்க. ஸ்போக்ஸ் பர்சன் அது கிடையாது. ஸ்போக்ஸ் பர்சன்றது கட்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லா நிறுவனங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். அவங்களுடைய வேலை என்னென்னா, என்னன்றதை அவங்க கடத்தணும், இங்கே என்ன நினைக்கிறாங்கன்றதை அங்கே வெளியே சொல்லணும், உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை சொல்லணும். அதான் ஸ்போக்ஸ் பர்சன். இங்கே அதெல்லாம் கிடையாது. நீ ஆடு மாடை பற்றி வருமா, மேய்ஞ்சிட்டு வாண்டுவாங்களா, ஆடு மாடை அவுத்துட்டு மேய்ஞ்சிட்டு வரும் பாருங்க. எங்களுக்கு பல்வேறு கட்டத்தில் இருந்தும் நிறைய அழுத்தங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு அடக்குமுறைகளை உள்ளாக்குறாங்க, பெர்மிஷன் தர மாட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி
இப்போ ஆதவர்ஜுன் அவர்களுமே கொலை மிரட்டல் வந்திருக்கு எனக்கு, என்னுடைய ஆஃபீஸ் வளாகத்துக்கு வெளியே வந்து ரிப்பீட்டடாக வந்து போகிற மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, பாதுகாப்புலாம் கேட்டிருக்காங்க. அழுத்தங்கள், அரசியல் அழுத்தங்கள்லாம் விட்டுருங்க. அது எல்லாருக்கும் எல்லா கட்சிக்கும் வரும். சீமான் கட்சிக்கு போராட்டம் அனுமதி ஏங்க திருமாவளவன் கூட இருக்கிறாரு, அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? நாங்கள் யாருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. என்ன சொல்கிறாரு? சமய சார்பற்ற நாடுன்றாங்க, சமூக நல்லிணக்க மாநாடு நடத்த கூட விட மாட்டேங்கிறாங்க. கொடியை பிடுங்கன்னா முதல்ல எங்கள் கொடியை தான் வந்து பிடுங்குறாங்க. ஆளுங்கட்சி கூட்டணியாக இருக்கிறோம் சொல்கிறாரா இல்லையா? அப்போ அவருக்கு மட்டும் அழுத்தம் இல்லையா? எல்லாருக்கும் அழுத்தம் இருக்கும். அதை மீறி வளர்றது தான் இது. திமுக அழுத்தம் இருந்தது இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். இல்லை அதிமுக அழுத்தம் இல்லையா? இப்போவும் பர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்கல்ல. எல்லா காலத்துலேயும் போலீஸ் அதிகாரிகள் ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்த சில வேலைகள், அவர்களை தாண்டி சில வேலைகள் கூடுதலாக பண்ணுவாங்க. தலைவர் அப்படி பண்ணிட்டோம் சார், நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் சார் அப்படின்னு பேர் வாங்குறது பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதை மீறி பண்ணுறது தான் அரசியல். அரசியல்னால் டெய்லி பிரச்சனை, கேஸு, வழக்குகள் எல்லாமே இருக்கும். இப்போ ஆதவர்ஜுனா மேட்டருக்கு வருவோம். சம்பவம் என்ன நடந்தது? 10ஆம் தேதி 3 வெவ்வேறு நேரங்களில் ஆட்டோ வந்திருக்கு. ஆதவர்ஜுனா கூட 4 கன்று வச்சுருக்கிற 4 பேர், லெப்டினன்ட் கர்னல்னு அதிலே போட்டிருக்காருல்ல, உட்பட கன்று அவங்களுக்கு பர்மிஷன் 4 பேர் கூடயே இருக்காங்க அவருக்கு பாதுகாப்புக்கு. அவருக்கு இருக்கிற தெரு முட்டு சந்து, அந்த தெருவில் ஆட்டோ ஒரு தடவை வந்துட்டு போகுது, பார்த்துட்டீங்க ரைட்டு. 2வது தடவை வந்து போய் மறைக்க வேண்டியது தானே, என்ன அந்த தெருவில் சுற்றுற என்ன விஷயம் அப்படின்னு. 3வது தடவை ஆயுதத்தோடு வந்திருக்காங்க 7-8 பேருன்றாங்க, அப்போ மடக்கிருக்க வேண்டியது தானே. உங்கள்கிட்ட தான் கன்று வச்சுருக்கிற இது இருக்காங்கல்ல. சரி, இனோவா கார் வந்துச்சு, அந்த காரையாவது மடக்க வேண்டியது தானே. இல்லை சும்மா என்னங்க விஷயம், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, யார் நீங்கள் கேட்கணுமா வேணாவா? சரி, இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்க வேண்டியது தானே. போலீஸ் பர்மிஷன் இது கொடுக்குறீங்கல்ல, 5 நாள் பொறுத்து கொடுக்குறீங்க. என்னன்னு கேட்டால் விசாரணை, இவங்களே விசாரணை பண்ணாங்க. நீங்களே விசாரணை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதை ஒரு வீடியோ எடுத்து போலீஸில் மறுநாளே கம்ப்ளைண்ட்டு, 10ஆம் தேதினா அன்றைக்கி ஈவினிங் இல்லை மறுநாள் கொடுத்துருந்தா என்னன்னு தெரியும்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே இல்லை. நீங்களாக பார்த்து தேடி எடுத்துக்கங்கன்னா என்ன கதை இது? அதனால் இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, பட் எதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங்? பாதுகாப்பு கேட்கலாம். தலைவருக்கு மட்டும்தான் ஒய்யா, எனக்கு ஒய் வேணாவா? ஓகே, நான் ஒரு ஒய் வேணும்ல. அட்லீஸ்ட் 2 போலீஸ் வாசலில் நின்னா ஒரு மரியாதை இல்லை, அப்படி இருக்கலாம். இல்லை நான் என்ன கேட்குறேன், வந்து போகிறாங்கன்னா மடக்க கூட மாட்டிங்களான்னு கேட்குறேன். நீங்கள் வந்து சாதாரண ஆள் இல்லை, உங்களுக்கு 4 பாதுகாவலர் இருக்காங்க. டக்குன்னு ஆட்டோவை நிறுத்து. என்னன்னா ஆயுதம் வச்சுருந்தா உங்கள்கிட்ட தான் துப்பாக்கி இருக்குது, அப்புறம் என்ன மடக்க வேண்டியதானே? இல்லை அதை வீடியோ எடுத்தாவது வெளியிட்டிருக்கலாம்ல, ஊடகங்களுக்கே கொடுக்கலாமே. ஆனால் ஒருத்தர் வந்து ஃபேக்காக அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? நான் ஃபேக்குன்னு சொல்லியே, நான் ஃபேக்குன்னு சொல்லியே. ஓகே, நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணல அப்போ தான் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ஆமாம், ஏன் 5 நாள்னு கேட்குறேன். எதுக்கு 5 நாள் பண்ணுறீங்க? அதோடைய வீடியோ ஃபுட்டேஜ் மற்றது ஏன் கொடுக்காம இருக்கீங்க? நீங்களே தேடி எடுத்துங்கன்னு சொல்கிறது எப்படின்ற இதெல்லாம் தானே யோசனை சொல்கிறேன். போலீஸே என்ன கேட்பாங்க, ஏங்க என்றைக்கு சம்பவம் 10ஆம் தேதி, இன்றைக்கி 15ஆம் தேதி வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கமா மாட்டாங்க. அப்படின்னா யோசிச்சுருந்தீங்க. கேட்டால் எங்கள் கர்னல் வந்து விசாரணை நடத்தினார். கர்னல்னா டெப்டி கமிஷனர் டி நகரா அவர்? கடைசியில் டெப்டி கமிஷனர் டி நகர்கிட்ட தானே வர்றீங்க புகார் கொடுக்க. எது யார் யார் பார்க்கணும் தானே இருக்குது. அதனால் இது வந்து என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்திருக்கலாம். இல்லை, இந்த மாதிரியான த்ரெட்டனிங் இந்த விஷயம்லாம் மாநாட்டு மேடையில் எதிரொலிக்குமா? அதெல்லாம் என்னங்க, எங்களுக்கு மிரட்டல்கள் செய்தியிலேயே பெருசாக எதிரொலிக்கல. சும்மா அந்த டைமுக்கு ஒரு பிரேக்கிங் போட்டு போயிட்டாங்க. த்ரெட்டனிங் யாருக்குங்க இல்லை, எல்லாருக்கும் தாங்க இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டம் கலைஞருக்கு ட்ரெயினில் தான் போவார், கத்தி அடிக்கிறாங்க ஒரு தடவை. அந்த ஜன்னலில் உட்காந்து அவர் இது பண்ணுறாரு, அந்த ஜன்னல் கம்பியில் பட்டுச்சு அந்த கத்தி. கொஞ்சம் மிஸ் ஆகிது, மேலேயே கீழே இருந்திருந்தால் அவர் இதயத்திலே எங்கேயா பாஞ்சிருக்கும். ஸ்டாலின் அதுதான் சார். இப்போ கலைஞர் வந்து திமுகவுடைய தலைவராக இருக்காரு, அப்போ இந்த இடத்துல த்ரெட்டனிங் வருதா இருந்தால் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு தானே வரணும், ஏன் ஆதவர்ஜுனா? அதான் அவங்க வந்து ஆட்டோ வந்துட்டு போனதை த்ரெட்டனிங் எப்படி எடுத்துக்க முடியும்? கட்சியில் சேர்த்து கூட ஆதவர்ஜுனாட்ட கேட்க வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மேட்ரு கூட வந்திருக்கலாம். தலைவரை நீங்கள் பார்த்து சொன்னால் தான் புஷி ஆனந்த் இது பண்ணுவாங்க, இல்லை புஷி ஆனந்த் கூட தேடி வந்திருக்கலாம். அதனால் அதெல்லாம் இல்லை. அது என்னன்றது போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வரும். இவர்கள் சொல்கிறதும் உண்மையாக பொய்யா அப்படின்றது. ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது என்னென்னா அந்த ஆட்டோவை பிடிக்க போகிறாங்க, விசாரிக்க போகிறாங்க. த்ரெட்டனிங்னா அது உண்மையிலேயே ஒரு தலைவருக்கு இருக்குது, இந்த மாதிரி வர்றாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு போட்டுருவாங்க. இல்லை, உங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது சார்? ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வெளியே இந்த மாதிரி எதிரிகள் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா, த்ரெட்டனிங் கொடுக்குற அளவுக்கு? இல்லை வேறு கட்சிகள் மற்றவர்கள் இது பண்ணலாம், ஏதாவது இருக்கலாம். யாருக்கு எதிரி எங்கேருந்து வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனால் நான் சொல்கிறது, இந்த விவகாரத்தில் 10ஆம் தேதி நடந்ததுன்னா 15ஆம் தேதி ஏன் புகார் கொடுக்குறீங்க? ஆட்டோ 3 வெவ்வேறு நேரத்தில் வருதுன்னா முதல் தடவை மிஸ் பண்ணிடுறீங்க, 2வது தடவை வரான்னா மடக்கிட வேண்டியதானே, 3வது தடவை மடக்க வேண்டியதானே.
இல்லை தடவை வந்துட்டு 2வது தடவையும் வர்றான்னா போலீஸ் இப்போ ஒரு 100க்கு ஃபோன் வச்சு சார் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு சார் என்னன்னு பாருங்கன்னு சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு கேட்குறேன். திமுக கொடி போட்ட கார் வந்ததுன்னு மட்டும் குறிப்பிட்டு புகார் கொடுக்குறீங்களே, அந்த காரியம் மலைக்கு என்ன விஷயங்க, ஏங்க இங்கே வந்து நீங்கள் முட்டு சந்தா இருக்குது, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் சொல்ல போகிறாங்க. வழி தெரியாம கூட வந்துட்டு வந்திருக்கலாம். எடுத்துட்டு போயிருக்கலாம்ல சார். அப்போ ஒரு நோக்கத்தோட கொடி கட்டினது அப்படின்லாம் தர புகார் கொடுக்குறீங்க. அதுதான் சொல்ல வரேன் நான். ஓகே ஓகே. போலீஸ் விசாரணையில் தெரிய போகுது அப்புறம் என்ன. அதுதான் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தெரிய வரும். தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. நேரத்துக்கு நன்றி சார். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.